ஒரு 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 தொகுதிக்கு 100லேருந்து 150 வாக்குச்சாவடிகள் இருக்கலாம். ஒரு வாக்குச்சாவடியில் 250லேருந்து 300 ஓட்டுகளை திருடுறான், இல்லைன்னு ஆக்கியிருக்கான். அப்போ 100 வாக்குச்சாவடியிலேருந்து 150 வாக்குச்சாவடியில் 37,000 ஓட்டு வரைக்கும் காலி. எல்லா வாக்குச்சாவடியிலையும் சொல்கிறேன், மொத்தமாக எல்லா தொகுதிகளிலும் 37,000, 35,000, 40,000ன்னு திமுக வலுவாக இருக்கிற ஏரியாக்களில் 37,000 வாக்குக்கு மேலே காலி. பிஜேபி கொஞ்சம் வலிமையாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து சிறுபான்மை பெண்களை மட்டும் காலி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கணக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை எப்போவுமே எனக்கு தருது. மற்ற யாரும் அதை நினச்சாங்களேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு உள்ளுணர்வு, இதை சரி பண்ண முடியல, இது என்ன பண்ணுறது. அப்போ ஒட்டுமொத்த வாக்கையும் சிந்தாமல் சதுராமல் வாங்குகிற அடிப்படையான அரசியல் வேலைத்தான் நாங்கள் திமுக கூட்டணி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி வச்சு பார்க்கும்போது பாஜக போட்டிருக்கிற இந்த உள்ளடி வேலையெல்லாம் அடித்து காலி பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் அதை எதிர்த்து சொல்லி திமுக கூட்டணி ஜெயிக்கும். சரி, ஒட்டுமொத்தமாக எந்த கட்சிங்க ஜெயிக்கும் அப்படின்னா திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அதிமுக 5 துண்டா உடஞ்சிட்டாங்க 2021க்கு பிறகு. சுத்தம் முற்றிலும் காலி. 41% 2016. இப்போ 15% கூட இல்லை அதிமுக. பாஜக எப்படி பார்த்தாலும் அவங்களா போட்டுக்கிட்டு முன்னாடி பின்னாடி போட்டு 12% நானுங்க, அதையே வச்சு தொலை அப்படின்னாலும் வெற்றி வாகை சூடுகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல